ரைட் யூத் சண்டே அதுவுமா இப்படி ஒரு அருமையான காம்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாய்ஸ் வந்துட்டாங்கன்னு ஏதோ ஸ்பெஷலா நம்மளே இன்னைக்கு ஓனா ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு அரைச்சி வச்ச வெங்காயம், புதினா, கொத்தமல்லி தூள், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் எல்லாம் போட்டு பெரிய பெரிய பீஸ் சிக்கன்ல தேவையான அளவு தயிர், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு மேரினேஷனுக்கு வச்சாச்சு. அதுக்குள்ள இந்த பக்கம் பாதி வேலை முடிஞ்சுது. பிரியாணினாலே சீரக சம்பா அரிசி தான் சரியான டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அடுத்து கறியை போட்டு நல்லா ஒரு பெரட்டியாச்சு. அடுத்து அரைச்சி வச்ச வீட்டு மசாலாவை ஆட் பண்ணிட்டு பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டாச்சு. அப்புறம் 2 தக்காளி, தண்ணி, அரை எலுமிச்சை பழம் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஊற வச்ச சம்பா அரிசி ஆட் பண்ணியாச்சு. அது ரெடி ஆகிற கேப்ல இந்த பக்கம் வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டு நாட்டுக்கோழியில செமி கிரேவி மாதிரி வச்சாச்சு. பார்க்கவே பரவசமா இருந்துச்சு. இவ்வளவு பண்ணிட்டு ஃபைனல் டச்சா நம்ம ஐட்டம் இல்லைன்னா நல்லா இருக்காதுன்ட்டு தேங்காய் எண்ணெயில வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு முட்டையை உடச்சு ஊத்தி அருமையான முட்டை பொரியலையும் செஞ்சுட்டோம். அளவால இலைய போட்டு பெரிய லெக் பீஸ் பிரியாணி, நல்லெண்ணெய் மிதக்க நாட்டுக்கோழி குழம்பு, முட்டை பொரியலையும் வச்சுட்டு இலைய பார்த்தா சுகமா இருக்கா. நாட்டுக்கோழி குழம்போட பெரட்டி பிரியாணி ஒரு வாய், அப்படியே அந்த பெரிய லெக் பீஸ்ல ஒரு கடி, அடுத்து முட்டை பொரியலோட வச்சு சாப்பிடறதுக்கு அனுபவிச்சவங்களுக்கு தாங்க தெரியும். உங்க செட்டு பசங்களோட நீங்களும் கூட்டாஞ்சோறு ஆக்கியிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா நீங்க அடிக்கடி செய்யற டிஷ் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எல்லாம் ஃபுல் கட்டு கட்டினதுக்கு அப்புறம் மணிஷ் என்னன்னாரு, எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவுடா. இந்த பிரியாணியோடைய ரெசிபி வீடியோ வேணும்னா சொல்லுங்க, மெஷர்மெண்ட்டோட மேக்கிங் வீடியோ அப்லோட் பண்றேன்.